வணக்கம் மக்களே. அரசியல் தலைவர், ஆன்மீக தலைவர், மக்களாகிய உங்களையும் வணங்கி இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சாக்கடை துரைமுருகன். அவனை தான் பற்றி பேச போகிறோம். அவனுக்கு வெக்கமான சூடு சுரணை கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை போல். ஏன்னா தலைவரை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலைவரே சொல்லிட்டார். தலைவரை பற்றி அவங்க தலைவரை பற்றி பேசாதீங்கப்பா, நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா நம்ம பேசுகிறதுக்கு அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணுறதில்ல. அதனால் அவங்கள பற்றி பேச வேணாம். ரியாக்ஷனும் பண்ணுறதில்ல, நம்மளை மதிக்கிறதும் கிடையாது, நம்மளை ஒரு ஆளாகவே நினைக்கல. அதனால் அவங்கள பேச வேணாம்ப்பா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சாக்கடை பையன் இருக்கானே, வாயில் என்ன வருதோ அதை பூரா கத்துறது, வாந்தி எடுக்கிறது. சரக போட்டானா என்னன்னு தெரியல, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான். அங்கே போனாலும் சரி தலைவரை பற்றி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான். போய் ஆண்ட கட்சியும் ஆள்ற கட்சியும் கேள்றான்னா அதை பற்றி ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை. வேற கேட்டான்னா அட்டி விழுந்துடும். அங்கெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருந்தான்னா, திமுகவும் ஏடிஎம்கேயும் பற்றி பேசினான்னா அட்டி விழுந்துடும். நம்ம ஒரு ஆளாக மதிக்கிறதே இல்லை, நம்மளை தான் பேசிக்கிட்டே இருக்கான். அதை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளை பற்றியே எப்போ பார்த்தாலும் சரி, தூக்கத்துலையும் அவன் பேசிக்கிட்டே இருப்பான் போல தெரியுது. வெக்கமா இல்லை கொஞ்சமாவது? நான் உன் தலைவனை பற்றி, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தான், அவன் என்னென்ன வார்த்தை பேசுகிறான் அவன் தலைவனை பற்றி. உனக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இல்லையா? உன் தலைவனை பற்றி இப்படி பேசுகிறானே, அவனை பற்றி என்னன்னு எதுன்னு கேட்டியா? திமுக பற்றி கேட்டியா அவங்ககிட்ட? உன்னை இப்படி பேசுகிறானே, ஐயோ தலைவரை இப்படி பேசிட்டானே அப்படின்னு உனக்கு என்னைக்காவது ரத்தம் குதிச்சிருக்காடா? நான் அறிவு கட்டவனே, உனக்கு வெக்கமே சூடு சொரணை, வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையா? சொத்தத்தானே திங்கிற? உன் தலைவனை பற்றி அப்படி பேசுகிறேன். திமுகவுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. திமுக ஆட்சியில் என்னென்ன அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பேச உனக்கு துப்பும் இல்லை, சூடு சொரணை எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாலே ஆண்ட கட்சி இருந்தாங்க, அவங்கள பேசுகிறதுக்கும் உனக்கு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஏன் தான் இப்படி இருக்கிய? நீ எவ்வளோதான் அடித்தாலும் நீ எல்லாரும் வரவையும் போகிறவையும் பூரா அடிச்சிட்டாங்க. நீ திருந்துற மாதிரியே இல்லை. இன்னமும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறியா? வாழ்க்கை பூரா இப்படியே இருக்க போறியா? இப்படியே இருந்து போ, நாசமாக போ. நன்றி, வணக்கம் மக்களே.